ஒரு புள்ளி போட சொன்னேன். ஒண்ணு கேட்டீங்க, ஆனா அவங்க ரெண்டு போட்டாங்க. அதனால தோத்து புட்டீங்க. என்ன புள்ளி போட்டிருக்கிறார்? ரெண்டு புள்ளி போட்டு விட்டாளா? ஆமா. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் இப்ப நான் கேட்கணும், உனக்கு என்ன தொகை போட வேண்டும்? அதே 2 தொகை போட்டு பார்க்கலாம். அப்படியா? இப்படி போட்டா வாட்சிகள் அவள் போட்டாலே 2 புள்ளி நான் போட வேண்டுமா? போட்டுமா? அவள் கேட்ட 2 தான் நான் போட்டிருப்பேன். நம்மள மீறி எதுவும் கட்ட விழாது. நீங்க ஒரு புள்ளி போட்டதால தோத்து புட்டீங்க. மகாராஜா தோத்துட்டீங்களே. சரி இருக்கட்டும். போர்ப்பது வீரனுக்கு சகஜம். அதனால சமாளிக்கிறேன். தப்பு கிடையாது. சமாளிக்கிறப்போ தோத்துட்டு போனா உள்ளே. சரி விடு. உங்களுக்கு உண்டான நாட்டை நான் தருகிறேன். ஆனால் 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் காலம் கழித்து நாட்டிற்கு வாருங்கள். அதற்கு பிறகு நாட்டை தருகிறேன் என்ற தீர்மான பத்திரிகை எழுதி அஸ்வத்தாமத்திலே பொது கட்டி விட்டேன். இப்போது உன் அடிமைத்தனத்தை மட்டும் தான் விளக்குறேன். அடிமை மட்டும் கிடையாது. மற்றபடி நீங்கள் பஞ்ச பரதேசிகள் தான். 12 வருட காட்டிற்கு சென்று வாருங்கள். அதற்கு பிறகு மற்றதை பார்த்துக் கொள்ளலாம். பரந்தாமன் அருள் என்ற நாடகம் இத்துடன் இது பாவத்தொழில் பாவமான நாடகம் இன்றைய தினத்தில் நடந்தது. இன்று நடத்தக்கூடிய நாடகம் புண்ணிய சரித்திரம். புண்ணிய சரித்திரம் என்றால் அர்ஜுனன் தவநிலை மறுநேரம் காட்சி சிவபெருமான் இடத்திலே சென்று அருளான சபதம் செய்து ஆசீர்வாதம் பெறும் நிகழ்ச்சி. அப்படி அந்த நேரத்தில் திருமணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள் ஆக அனைவருமே மரத்தில் அருகாமல் திருமணமாகாத பெண்கள் தலைக்கு தண்ணீர் வார்த்து ஈர துணியுடன் வர வேண்டும். மஞ்சள், குங்குமம், புஷ்பம், தேங்காய், 3 எலுமிச்சம்பழம், தாமர தட்சணையோடு வர வேண்டும். குழந்தை இல்லாத பெண்கள் ஒரு செங்கலை கொண்டு வர வேண்டும். மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். ஒரு புதிதாக ஆடை கொண்டு வர வேண்டும். பட்டில் கட்டு தோழி கட்டி ஆட்டி விட்டால் ஆண்டோர் தெரிவித்த பிரகாரம் திரௌபதி மன்னர் பூர்வமாக கிடைக்கும். அடுத்த வருடமே குழந்தை பிறக்கும் என்று ஆதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகையினாலே திருமணமாகாதவர்கள், நோய் நோடு உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பெண்கள் அனைவருமே நீராட்டி வர வேண்டும்.